ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி விண்டோஸ் 10 ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டமில், அது ஓல்டு சிஸ்டமாக இருந்தாலும் சரி, நியூ சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம இப்போ அதை அப்படியே எப்படி விண்டோஸ் 11 கன்வெர்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பிசி வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் 61 மதர் போர்டு, ஓல்டு வெர்ஷன் மதர் போர்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி i5 தேர்டு ஜென்ரேஷனு 3.4 GHz ப்ராசரு, 16 GB ரேம் இருக்குது. இருந்தால் கூட இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சா அப்டேட் ஆகலை. நீங்களே பார்த்துருக்கீங்க. என்ன மெசேஜ் வருதுன்னா, திஸ் பிசி டஸ்ன்ட் கரண்ட்லி மீட் த மினிமம் சிஸ்டம் ரிக்யர்மெண்ட் டு த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகாது, சப்போர்ட் ஆகாதுன்னு வருது. ஸோ இந்த மாதிரி பிசியில் நம்ம எப்படி ஃபார்மட் பண்ணாமல் டேட்டா லாஸ் ஆகாமல் எப்படி விண்டோஸ் 11 மாற்றுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணணும். ஸோ விண்டோஸ் 10 ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி விண்டோஸ் 11 எப்படி டவுன்லோட் பண்ணணும், இது ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு தான் நாம் இப்போ இது செட்டப் மிங்கிள் பண்ணி அதுக்கப்புறமா மேனுவலாக ரன் பண்ணணும். ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, எப்படின்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டு போங்க. இதில் போய்ட்டு டவுன்லோடு விண்டோஸ் 10. ஏற்கனவே நான் எப்படி விண்டோஸ் 10 யூஎஸ்பி பூட்டப்பெல்லாம் க்ரியேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஒரு செட்டப் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் விண்டோஸ் 10 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்த்தோம், அந்த வீடியோ பார்த்தா தெரியும். ஸோ இப்போ இருந்தால் இன்னொரு தடவை ஐஎஸ்ஓ ஃபைல் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 டவுன்லோடுன்னு கூகுளில் போய் டைப் பண்ணி இந்த மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். இதில் டவுன்லோட் டூல்ஸ் நான் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டூல் டவுன்லோட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வரும். இதில் நம்ம ஏற்கனவே அந்த விண்டோஸ் 10 யூஎஸ்பி பூட்டபிள் க்ரியேட் பண்ணும்போது பார்த்துருப்போம், யூஎஸ்பி ட்ரைவ் செலக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு பதிலாக யூஎஸ்பி பூட்டபிள் பதிலாக நம்ம வந்துட்டு ஐஎஸ்ஓ ஃபைல் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐஎஸ்ஓ ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம சிஸ்டமில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். இப்போ இதை அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்கும். இது வந்து அப்கிரேட் திஸ் பிசி, இது வந்து ஆட்டோமேட்டிக்கு, நம்ம மேனுவல் தான் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா இது கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு இந்த யூஎஸ் ரெக்கமெண்ட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இங்கிலீஷு, விண்டோஸ் 10 64 பிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதாவது ரைட் கிளிக் பண்ணி 10ன்னு போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் 11 போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஜிப் ஃபைலை வந்து நார்மல் ஃபைலாக மாற்றணும். அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 10 வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்துட்டு 10 ஃபோல்டருக்குள்ளே வச்சிடுறேன். அதே மாதிரி 11 வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு 11 ஃபோல்டருக்குள்ளே வச்சிடுறேன். ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஜிப் ஃபைலை வந்து நம்ம ஃபோல்டராக மாற்றுறோம். எதுக்கு அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். நமக்கு மெயின் காரணம் இப்போ டேரெக்டாக விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணி நீங்கள் நார்மலாக ஒரு புது சிஸ்டத்தில் யூஎஸ்பியாக க்ரியேட் பண்ணி பண்ணுறது ஈஸி. அது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய விண்டோஸ் 10 சப்போர்ட் ஆகாத சிஸ்டத்துக்கும் அதே மாதிரி புதுசாக ஒரு பழைய சிஸ்டத்தில் நீங்கள் விண்டோஸ் 10 பதிலாக விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் எப்படின்னு தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு விண்டோஸ் 10 ஃபைலை வச்சு விண்டோஸ் 11 ஃபைலையும் வச்சு விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ண ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவே 1க்கு 2 தடவை இந்த வீடியோ பார்த்துக்குங்க. ஸோ இப்போ 2 விண்டோஸ் டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலையும் நான் நார்மல் ஃபோல்டராக மாற்றியாச்சு. ஆல்ரெடி இந்த நம்ம டவுன்லோட் பண்ண விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 இந்த 2 ஃபோல்டருமே தனித்தனியாக இப்போ கொண்டாந்து வச்சாச்சு. இது வந்து விண்டோஸ் 10ஓட ஃபைல்ஸ் அப்படியே இருக்குது. இது விண்டோஸ் 11 ஃபைல்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா விண்டோஸ் 11 இருக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டலேஷன் ஃபைலை மட்டும் எடுத்து விண்டோஸ் 10க்குள்ளே வைக்கணும். நம்ம இப்போ என்னென்னா விண்டோஸ் 11 ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே சோர்ஸ் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இன்ஸ்டால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் install.esd இந்த ஃபைலை மட்டும் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு விண்டோஸ் 10 இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு சோர்ஸ் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். செட்டப் ஃபைல் தாங்க 10 to 11 அப்கிரேடு. இப்போ விண்டோஸ் 10ஓட ஃபைலுக்குள்ளே விண்டோஸ் 11ஓட இன்ஸ்டலேஷன் ஃபைல் அந்த பர்டிகுலர் ஃபைலில் காப்பி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா சோர்ஸ். ஸோ இதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டலேஷன் ஃபைல் இருக்கிறதில் அதுதான் அந்த four GB கிட்டே இருக்கும், install.est. ஸோ இந்த ஒரு ஃபைலை மட்டும் நம்ம விண்டோஸ் 11 ஃபோல்டர்லேருந்து 10 ஃபோல்டரில் கொண்டாந்து வச்சுருக்கோம். ஸோ இது பண்ணிட்டா முடிஞ்சுதா, இன்ஸ்டால் ஆகிருமா அப்படின்னா ஆகாது. ஸோ அதில் ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை நம்ம டெலீட் பண்ணணும். அது என்ன ஃபைல்னா ஏபிபின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஏபிபி இந்த இருக்கு பாருங்கள், APPRAISERRESS.dll. இந்த ஃபைல் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல். சிஸ்டத்தோட மொத்த கான்ஃபிகரேஷனையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் லோட் பண்ணக்கூடிய ஃபைல் தான் அந்த ஃபைல். அதனால தான் அந்த ஃபைல் ரன்னிங்கில் இருக்கிறனால தான் இந்த மெசேஜ் வருது. புதுசாக இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, ஓல்டு பிசியில் புதுசாக இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, அப்கிரேட் பண்ணாலும் சரி, அது இந்த எரருக்கு காரணம் இந்த ஃபைல் தான். ஸோ இந்த ஃபைலை நாம் டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ நாம் வெளியில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செட்டப் ரன் பண்ணிங்கன்னா அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு வந்து விண்டோஸ் 10 இருக்குது. நான் இப்போ 11 மாற்ற போகிறேன். 1064 இருக்குது. ப்ரொபோஷனல் 1064 பிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த செட்டப் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க செட்டப் ஃபைலில் போய்ட்டு டேரெக்டாகவே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இப்போ நமக்கு விண்டோஸ் லோட் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சனால மறுபடியெலாம் செக் பண்ண வேண்டாம். சேஞ்ச் ஹவு விண்டோஸ் செட்டப் டவுன்லோட் அப்படி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்டேட்லாம் தேவையில்லை. அதனால் நாட் ரைட்டும், ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அப்டேட் ஃபைல் எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நாட் ரைட் நம்ம கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அது கெட்டிங் எஃபிஷியன்ட் சொல்லிட்டு அந்த ஃபைல்லாம் செக் பண்ணிட்டு அக்செப்ட் கேட்கும், அக்செப்ட் கொடுத்துருங்க. இதில் இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். என்னென்னா உங்களோட இப்போ நம்ம இது ஆல்ரெடி விண்டோஸ் 10 தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் நம்மளோட ஃபைல்ஸு, ஆப்ஸு, ப்ரோக்ராம் அண்ட் செட்டிங்ஸு இந்த மாதிரி நிறையா எல்லாமே இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், அக்செப்ட் கொடுக்குறோம். கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படின்னா உங்களோட பழைய ஃபைல்ஸும் பழைய அப்ளிகேஷன்ஸும் ப்ரோக்ராம்ஸு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும் விண்டோஸ் 11 மாறினதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. இல்லை எனக்கு வந்து ஃபைல்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க, தேவையில்லாத ஆப்ஸ்லாம் நிறையா இருக்குது எனக்கு
ஆப்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க. வெறும் ஃபைல்ஸ் மட்டும் இருக்கும், உங்கள் டேட்டா மட்டும் இருக்கும். உங்களோட ஆப்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும், ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் போடுற மாதிரி வரும். இல்லைங்க எனக்கு வந்து ஃபைல்ஸும் வேண்டாம் ஆப்ஸும் வேண்டாம், விண்டோஸ் 11 ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணால் போகும் இந்த சிஸ்டத்தில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நத்திங் எவ்ரி திங் வில் டெலிட்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் எனக்கு வந்து இப்போ நான் பேக்கப் எடுக்காததுனால எனக்கு ஃபைலும் வேணும் ஆப்ஸும் வேணும். அவங்க ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. வேணும்னா விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் 11 லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டோன்னா நம்ம மேனுவலாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறது இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைலு செலக்ட் ஆகி கான்ஃபிகர் வந்துடும், இன்ஸ்டால். ஸோ இப்போ விண்டோஸ் 10 லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைம் எடுக்கும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுங்கள். ஃபைல்ஸ் எல்லாம் லோட் ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ விண்டோஸ் 11 லோட் ஆகிடுச்சுங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோஸ் 10 என்னென்ன ஐக்கான் இருந்தது, என்னென்ன டேட்டாஸ் இருந்தது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பின்னும் எல்லாம் மாறிடுச்சு, விண்டோஸ் 11 மாறிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதான், விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ்லேருந்து நம்மளோட டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே எந்த ஒரு சேஞ்சஸ் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி சி ட்ரைவில் குறைஞ்சது ஒரு மினிமம் ஒரு 30 to 40 GB ஸ்பேஸ் ஃப்ரீ வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்ட்டில் பார்த்தோம்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த ஓஎஸ் ஃபைல் அப்படியே தான் இருக்குது. இதிலேருந்து அப்போ நம்ம விண்டோஸ் 10லேருந்து 11க்கு அப்டேட் பண்ணோம். இந்த ஃபைலை நீங்கள் பத்திரமா அப்படியே சேஃபாக காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபோல்டரை. இதையே நீங்கள் பூட்டபிளாகவும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், பென்ட்ரைவில் வச்சுக்கலாம், டிவிடியில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் 11 லோட் ஆகிடும். அவ்வளோதாங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.